வணக்கம். என் பேர் சிவகுமார். பிறந்த ஊர் இது, வளர்ந்த ஊர் பெங்களூர், இன்னைக்கு வசிக்கிற ஊர் ஸ்காட்லாண்ட். ஆனால் இருந்தாலும் நம்ம தாய்மண்ணுக்கு வந்து திருப்பி நம்ம ஏதாவது மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2-3 விஷயம் கடைப்பிடிச்சிருக்கோம். ஒன்று இயற்கை விவசாயம், அது கூட சார்ந்து நம்ம வேஸ்ட்டை எப்படி வந்து செக்ரிகேட் பண்ணி அதை வந்து பணமாக்குறது. 3வது ஒரு நரிக்கரவ சமுதாயத்துக்கு சேர்ந்த ஒரு ஸ்கூலை வந்து 4 குழந்தைங்க இருந்த ஸ்கூலை இன்னைக்கு ப்ரைவேட் ஸ்கூலாக ஒரு 68 குழந்தைங்களுக்கு மாற்றிருக்கோம். இப்போ இன்றைக்கி காலையில் வந்து எனக்கு ஒரு அருமையான ஒரு இன்விடேஷன் வந்து கொடுத்தாங்க. தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு நடத்துறதுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இதை வந்து நீங்கள் February வந்து நம்ம டெக்ஸ் வேலியில் நடத்துகிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒன்று விவசாயம் குறைஞ்சிக்கிட்டு வருது. வருஷம் நான் வந்து பார்க்குறப்போ 6 மாதத்துக்கு வந்து விவசாயம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிட்டு போகுது. இன்றைக்கி விவசாயம் குறையிறதோட விவசாயத்துக்கு வரக்கூடிய ஆட்கள் குறையிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இது வந்து நம்ம வந்து ஒரு துறையாக பார்க்கறது இல்லை. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து இது ஒரு ப்ரொஃபஷனாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எதிர்காலம் உண்டு. அப்புறம் இயற்கை விவசாயங்கிறது இன்னைக்கு ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஆகி போச்சு. ஏன்னா இதை வச்சு இவனால் பண்ண முடியுமா? ஏன்னா நச்சு இல்லாத இப்போ பொருள் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இன்னைக்கு போன மாதம் தான் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியில் வந்து அமெரிக்காவுக்கு சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் ரவுண்ட் அப்புங்கிற ஒரே ஒரு பூச்சிக்கொல்லி வந்து இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு காட்டில் ஒரு வயலில் வந்து இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் சுற்றி விட்டார் இன்னைக்கு தொளிச்சு விட்டு போயிட்டோம்னா அஃப்கோர்ஸ் உங்களோட புல்லுகள் எல்லாம் முளைக்கிறதெல்லாம் செத்து போயிடுது. ஆனால் அட்மாஸ்பியரில் வந்து 30 வருஷம் இருக்குது. பூமிக்குள்ளே போகுது, தண்ணிக்குள்ளே போகுது, நீர் கெட்டு போகுது. அது கடைசியாக எங்கே வருதுன்னா கேன்சராக வந்து நம்ம தலையில தான் வெடியுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இல்லாத பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கம் விவசாயத்தை பிஸ்னஸாக மாற்றணும். எப்படி வந்து நீ ஜவுளி ஒரு பிஸ்னஸ்ஸு, எப்படி வந்து இன்னைக்கு எல்லா துறையும் ஒரு பிஸ்னஸாக எடுத்திருக்காங்களோ, ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னா அது லாபம் பார்க்குறாங்க, இன்னைக்கு ஒருத்தர் ஒரு வண்டி வாங்குறாங்களா அது லாபம் பார்க்குறாங்க, ஒரு ஆட்டோமொபைலாக இந்த லாபம் பார்க்குறாங்க. ஏன் நம்ம விவசாயத்தை மட்டும் லாபம் பார்க்காம பண்ண முடியாது? பண்ணலாம். அதாவது பிஸ்னஸாக ஆரம்பித்து அந்த கடையில் கொண்டு போய் சேர்த்துற கஸ்டமர் இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து எஜுகேட் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். காங்கேயம் அழிஞ்சிக்கிட்டு இருந்ததே இப்போ அதை திருப்பி மீட்டு கொண்டாந்தாச்சு. 20,000 இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே மாடு இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில். இப்போ அதை வச்சு எப்படி ஒரு மாடு, ஒரு வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு, வியாதி ஒரு பூட்டு போடு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு காயின்ல தான் நம்ம ஆரம்பித்தோம். இன்னைக்கு இந்த விவசாயத்தை வந்து கொண்டு வரணும்னா கண்டிப்பாக நாட்டு மாடு வேணும். இந்த விவசாயத்தை எடுத்தால் மட்டும் பத்தாது, அதுக்கு தக்க அந்த பொருளுக்கு தக்க அதோட ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கணும். அதனால பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இந்த மத்தியில் இருக்கிற மக்களை கட் பண்ணி ஆகணும். அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஆர்கானிக்னு தலைவரிச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சிம்பிளாக ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு நிறைய பேர் இயற்கையாக பண்ணுற மக்கள் பல மக்கள் இருக்காங்க இன்னைக்கு. அதனால 2 விஷயம், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுங்கிறதோட பிளாஸ்டிக்கை மேனேஜ் பண்ணி அதை எப்படி திருப்பி எங்கே வந்ததோ அங்கேயும் அனுப்புறது புத்திசாலித்தனம். ஏன்னா நம்மளுக்கு என்னைக்கு இந்த ஃபாசல் ஃபியூல் இண்டஸ்ட்ரி இருக்கோ, பெட்ரோல் டீசல் இண்டஸ்ட்ரி இருக்கோ, அது வரைக்கும் பிளாஸ்டிக் இருக்கும். அதனால அதை வந்து நம்ம ஒரு பக்கம் தான் ஷிஃப்ட் பண்ண முடியாது, அழிக்கவே முடியாது. ஆனால் பூமிக்குள்ளன்னு போச்சுன்னா 1000 வருஷம் அது மக்காது. அது ஒரு பெரிய இது. அப்புறம் டாஸ்மாக் பாட்டில், அது ஒரு பெரிய உயிர்கொல்லியை வந்து நம்மளோட விவசாய பூமியில உளுந்து உடஞ்சி எத்தனையோ விவசாயிகள் காலப்பேற்றுக்கிறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு இந்த மாநாட்டில் நம்ம காண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ பெரிய ஒரு முதல் மாநாடு வந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் இயற்கை விவசாயங்களை ஒருங்கிணைச்சு கொண்டாந்து பண்ணுறீங்கிறது சந்தோஷம். இப்போ பெங்களூர்லேருந்து 10 நாள் இருந்துட்டு வந்தேன். நிறையா மக்கள் வந்து அங்கே இயற்கை உணவுக்கு ஏங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுவோம். இதை நடத்தக்கூடிய இந்த ஆர்கனைசர்ஸுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த இயற்கை மாநாடு வந்து February 15, 16 டெக்ஸ் வேலியில் வந்து நடக்க இருக்கிறது. நானும் வந்து கலந்துக்கிறேன். கண்டிப்பாக என்னோட கருத்து சொல்கிறேன். ஏன்னா இந்தியாவை வந்து நான் வந்து ஒரு இந்தியனாக பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒன்றும் தெரியாத வித்தியாசம். வெளிநாட்டிலேருந்து வாழ்ந்துட்டு இங்கே வந்து இந்தியாவை பார்க்குறப்போ இந்த நாட்டுக்கு பண்ண வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. எங்கள் ஸ்கூல் பசங்க இதை வந்து விவசாயத்தை இயற்கை விவசாயமாக சனிக்கிழமை செய்கிறாங்க. அதனால் அதை பற்றி பேச விரும்புகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.